ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப முக்கியமான ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்கோடைய அடிப்படை, இந்த சார்ட் அனாலிசிஸோடைய அடிப்படை உங்களுக்கு தெரியாமல் போயிடும், இல்லை புரியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் என்ன பண்ணுறோங்கிறதையும் சொல்லிடுறேன். நம்ம சேனல் பேர் வந்து ஸ்டாக் ஹப். இதில் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 100+ கண்டென்ட்ஸ் கொண்ட ஒரு ஃபுல் பிளெஜ்டு கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் அண்ட் ட்ரேடிங் கான்செப்ட் இருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் வந்து எடுத்திருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, இன்னைக்கு 56வது சாப்டர் பாக்குறோங்க. இதுக்கு முன்னாடி 55 சாப்டர் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க தயவு செய்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா பிகினர்ல இருந்து எப்படி நம்ம இந்த அனாலிசிஸ் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோல ஹவு டு லுக் சார்ட், அதாவது சார்ட் எப்படி பார்க்கணும் அண்ட் டேக் ட்ரேட், பேட்டர்ன் பேஸ்டு ட்ரேட். ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோல, அதாவது இந்த சாப்டர்ல சார்ட்டை எப்படி பார்க்கணும், அந்த சார்ட்ல பேட்டர்ன் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி பண்ணணுங்கிறத சொல்ல போறேன். ஸோ ரொம்ப எஃபெக்டிவ் பாருங்க. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சார்ட்? ஓகே, சார்ட்னா என்னன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு பங்குல டிஃப்ரெண்டான ஹை லோ வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒரு ஹை இருக்குன்னா நாளைக்கு வேற ஹை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைஸ் அண்ட் லோஸ் தினமும் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒவ்வொரு ஷேருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி வர்ற பிரைஸ் மூமெண்ட்டை வந்து சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சார்ட்ல வந்து லைன் சார்ட்டும் இருக்கு, கேண்டில்ஸ்டிக் சார்ட்டும் இருக்கு. ஸோ இதுல எந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரைசஸ் இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னா வரும். இது லோ, இது ஹை. சில இது விக்கோட வரும், சில இது இல்லாம விக் இல்லாம வரும். இது வந்து டோட்டல் அந்த வால்டாலிட்டியில வந்த லோ, டே லோ. இது வந்து அந்த கேண்டலுடைய ஹை, டேஸ் ஹை. அண்ட் தென் இது கேண்டில்ஸ்டிக்ஸோடைய பாடி. இதுதான் ஓப்பனிங் பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ்னா என்னன்ற சாப்டர்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதை பார்த்தா ஃபுல்லா புரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த சார்ட்டை நம்ம வந்து பார்க்க போறோன்றதை ஃபர்ஸ்ட் டிட்டர்மின் பண்ணிக்கணும். ரெண்டாவது, ஃபைண்டிங் ட்ரெண்ட். ஓகே, இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பிரைஸ் மேல போச்சு அப்படின்னா ரைசிங் ட்ரெண்ட், கீழே வந்ததுன்னா டவுன் ட்ரெண்ட், அதாவது பியர் மார்க்கெட். சைட்ல போச்சு அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், இல்லைன்னா சைட்வேஸ் மார்க்கெட், அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டு போகலாம். பட் இது எப்படி நம்ம பர்டிகுலரா ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்லிஷ் ட்ரெண்ட்ல உங்களுக்கு வந்து ஹையர் ஹை, ஹையர் லோ கிடைக்கும். பியரிஷ் ட்ரெண்ட்ல லோவர் ஹை, லோவர் லோ கிடைக்கும். ஸோ இது புல்லிஷ், இது பியரிஷ். அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்ல ரேஞ்சஸ்குள்ள ட்ரேட் ஆகும். அதாவது என்ன ரேஞ்சஸ்? இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட், இதுக்குள்ள ட்ரேட் ஆகும். ஸோ இதுதான் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான வழி. இந்த ஹையர் ஹை, ஹையர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, ரேஞ்ச், இதை பத்தின ஒரு தனி வீடியோவே இருக்கு. அதை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டா பிடிக்கும். இதுக்குன்னு செப்பரேட்டான வீடியோ வருது. ஓகேவா? ஸோ இதை பார்க்குறோமா? இதை ஏன் நம்ம பார்க்கணும்? ஒய் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து அப் டவுன் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அப்படி டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், டவுன், அப், இது மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஹை ஹை, அப்புறம் இந்த லோ விட இந்த லோ வந்து கொஞ்சம் மேல இருக்கும். ஸோ ஹையர் லோ. அதே மாதிரி இந்த ஹை, இந்த ஹை கம்பேர் பண்ணும்போது ஹையர் ஹை, லோ கிடைக்கும். ஸோ அப்படி வந்ததுன்னா புல்லிஷ். கீழே பாருங்க, இங்க ஒரு ஹை இருக்கும், இதோடைய ஹைக்கும் இதோட ஹை கம்பேர் பண்ணனா கீழே வரும். ஸோ அப்போ ஹையர் லோ, லோவர் ஹை, இதை விட கம்மியான ஹை இருக்கு அதனால. ஸோ இது ஒரு லோன்னு எடுத்துப்போம். இந்த லோவை விட இந்த லோ வந்து கொஞ்சம் கீழே இருக்கு. பாத்தீங்களா, இந்த கீழே இருக்கு. ஸோ இது என்ன லோவர் லோ. இந்த லோவுக்கும் லோ, இந்த ஹைக்கும் சின்ன ஹை அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் புல்லிஷ் அண்ட் பியரிஷ். பாத்தீங்களா, இது கீழே வருது, மேல போகுது. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சு நம்ம பழகிக்கணும்.
மூன்றாவது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். How to set a short time frame. இப்போ நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டல்ஸ்டிக்ஸ்னா என்னன்னு தெரியாது. எக்கின் அசாசின்னு ஒன்று இருக்கு, நார்மல் கேண்டல்ஸ்டிக்ஸ்னு இருக்கு. எக்கின் அசாசி அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கேண்டல்ஸ்டிக்ஸ் வந்து நார்மலான கேண்டல்ஸ்டிக்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுல ஹைஸ் அண்ட் டோஸ் டே லோ, அப்புறம் பாடியோட ஹை லோ ஈஸியா பார்க்க முடியும். ஸோ அதனால அதை யூஸ் பண்றாங்க. ஓகே, இதுக்குன்னு தனி சாப்டரே இருக்கு, அதை போய் பாருங்க. ஓகே, இதுல டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு அதிகமான அக்யூரசி கிடைக்கும். அது நீங்க பண்ற பிரேக் அவுட் ட்ரேடிங்கும் சரி, நீங்க வரைகிற பேட்டர்னுக்கும் சரி அதிகமான கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு கேனுடைய டைம் பீரியடும் 5 நிமிஷம். அப்போ 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 60 சாரி உங்களுக்கு வந்து 12 கேண்டல்ஸ்டிக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 1 மணி நேரத்துக்கு 12 அப்படின்னா அந்த ஒரு 6 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு பாருங்க. ஸோ சின்ன சின்ன ஹைஸ் அண்ட் லோஸ் வந்துட்டு இருக்கும். அதை மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரசி வந்து மிஸ் ஆகும். எஸ், பட் இன்டர்டே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டைம் ஃப்ரேம் தான் வரையணும். பட் பிகினர் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒழுங்கா வரைய முடியாது, வரைய தெரியாது அப்படின்னா நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போங்க. அதாவது ஹையர் ஃப்ரேம்னா வீக்லி, டெய்லி, 4 hour. 3 important time frame. ஓகே, பிகினர்ஸ் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய 3 முக்கியமான டைம் ஃப்ரேம்னா வீக்லி, டெய்லி அண்ட் 4 hour. இந்த 3ஐயும் வந்து ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு என்ட்ரி பார்க்க தெரியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இது டெய்லி நீங்க ரொட்டீனா பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி மூலமா உங்களுக்கு ஒரு விஷன் வந்து கிடைக்கும். ஒரு அதை எப்படி பார்க்கணுன்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்க 5 மினிட்ஸோ 1 ஹவரோ அதில் பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் போங்க. ஓகேவா? எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த டைமிங் கரெக்டா வரும், பேட்டர்ன் கரெக்டா வரைய முடியும். ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு, பிரேக் அவுட் ட்ரேடுக்கு, இல்லை ஷார்ட் டேர்முக்கு எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்டேக்கு 5 நிமிஷம், 15 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இன்டர்டேவே பண்ற மாதிரி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்டை வச்சு பேட்டர்ன் வரைய கத்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 4வது, ஹை ப்ராபபிலிட்டி பேட்டர்ன்ஸ். ஃபைண்டிங் பேட்டர்ன்ஸ் நான் சொல்றேன். நாலாவது முக்கியமான விஷயம் ஃபைண்டிங் பேட்டர்ன்ஸ். அது எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்? ஹை ப்ராபபிலிட்டி இருக்கிற பேட்டர்ன்ஸ். அதாவது அந்த பேட்டர்னுக்கு அதுக்கு தனித்தனியான ஒரு குணம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கணும். ஸோ அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ். அடுத்து நம்ம ஃபுல்லா ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸை பத்தி பார்க்க போறோம். எப்படி ட்ரேட் எடுக்கணும், எந்த மாதிரி பண்ணணும்னா. செகண்ட், இதுல வந்து அசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், டிசெண்டிங், சிமெட்ரிக். ஓகே, அசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அடிக்கடி ஷேர் மார்க்கெட்ல வரக்கூடிய பேட்டர்ன்ஸ். இதுல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை வச்சு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை வச்சு என்ட்ரி வந்து எடுப்போம். அப்புறம் டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம். ஸோ டபுள் டாப்னா இது வந்து டபுள் டாப். டபுள் பாட்டம்னா இது ஒரு பாட்டம், இது ஒரு பாட்டம், இது ரெசிஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரிவர்சல் நடக்குதான்னு பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த ரிவர்சல்ஸை எப்படி பார்க்கணும், எப்படி இந்த இடத்துல இருந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு 5 சாப்டருக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? மூன்றாவது, ரேஞ்ச் பேஸ்டு. ஸோ ரேஞ்ச் பேஸ்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லெவல்ஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்குள்ள வரும். இதுக்குள்ள நம்ம வந்து பார்த்து என்ட்ரி எடுத்து ட்ரேட் எடுக்கிற விஷயம் இந்த இடத்துல நடக்கும். இண்டிகேட்டர்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
இண்டிகேட்டர் பேஸ்டு ட்ரேடிங். இதுல வந்து கிராஸ் ஓவர், மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர், அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் வந்து எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்குள்ள வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 20-30 பேட்டர்ன்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் டேக்கிங் ட்ரேட் வித் லோ மணி அண்ட் லோ ரிஸ்க். ஃப்ரெண்ட்ஸ், டேக்கிங் ட்ரேட் வித் லோ மணி லோ ரிஸ்க் அப்படின்னா என்ன சொல்றேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்தோன்றதை ஓவராலாக பார்ப்போம். ஸோ சார்ட்னா என்னென்ன பார்த்தோம். ஓகேவா? ரெண்டாவது ஃபைண்டிங் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிற ஹையர் ஹை ஹையர் லோ, லோவர் ஹை லோவர் லோ எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை பேஸ் பண்ணி பேட்டர்ன் எப்படி வரையணுங்கிறத முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. அண்ட் தென் வாட் இஸ் டு ஹவு டு செட் அ ஷார்ட் டைம் ஃப்ரேம், சார்ட்டோட டைம் ஃப்ரேமை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது கார்னர்ல டெய்லி, வீக்லி, 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கேனல்ஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வீக்லி, டெய்லி அண்டு 4 ஹவர் சார்ட். இது வந்து டாப் டவுன் அனலைசிஸ் மெத்தட் அப்படின்ற ஒரு சாப்டர்ல ரொம்ப அழகா வந்து கவர் பண்ணியிருப்பேன், அதையும் போய் பாருங்க. அண்ட் தென் பேட்டர்ன்ஸ், எப்படி பேட்டர்ன்ஸை பேஸ் சார்ட்ல இருந்து பேட்டர்ன்ஸ் எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சும்மா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்கேன். இதை வந்து பெருசா அடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம். அடுத்தது டேக்கிங் ட்ரேட் வித் லோ மணி, அதாவது ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதை வந்து சின்ன சின்ன பங்குகள்ல முதலீடு பண்ணாங்க. இப்போ நிஃப்டி 500 எடுத்துட்டீங்கன்னா அதுல 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் நிறைய பங்குகள் இருக்கும். அந்த மாதிரியான பங்குகளை சூஸ் பண்ணுங்க. இப்போ 3000 ரூபாய் இருக்கா, 300 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற பங்குகள் 10 பங்குகளை சூஸ் பண்ணுங்க. அதுல பேட்டர்ன் வரைங்க. அந்த 3000 ரூபாயை அந்த 10 பங்குகளை போடுங்க. ஒவ்வொன்றிலும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை வந்து வரைஞ்சு பணத்தை போடுங்க. ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இப்போ என்பிசிசி வந்து இந்த ரேட்ல இருக்கு அப்படின்னு போட்டுட்டு வாட் ரீசன், இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் பார்த்தேன், இந்த பக்கம் வந்து வால்யூம் பார்த்தேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு பணத்தை போடுங்க. ஓகேவா? ஸோ நீங்க 10 லட்ச ரூபாய் வச்சிருந்தாலும் அந்த 10 லட்ச ரூபாயை வந்து 500 ரூபாய் பங்குல முதலீடு பண்றீங்கன்னா 500 ரூபாய் பங்கு மேல போனாதான் உங்களுக்கு 10 லட்சத்துக்கு லாபம் கிடைக்கும். ஓகேவா? அந்த 500 ரூபாய் பங்கு ஒரு 2% கீழேனாலும் உங்களுக்கு 10 லட்ச ரூபாயும் நஷ்டத்துல தான் போகும். புரிஞ்சுதா? ஸோ அதனால பெரிய பணம் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. சின்ன பணத்தை யூஸ் பண்ணுங்க. சின்ன லோ ரிஸ்க் 5%, 6% ரிஸ்க்ல பாருங்க. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா என்னன்றத ஒரு தனி வீடியோல போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருவீங்க. இதனாலதான் பார்த்தீங்களா இந்த வீடியோ ஆரம்பிச்சது வந்து 4 விஷயத்த நான் வந்து சொல்லிட்டேன். 4 விஷயத்துக்கு 4 வீடியோ வந்து பார்க்க சொல்லிட்டேன். ஏன்னா புதுசா பார்க்கணும்னு தெரியாது. ஸோ அதனாலதான் பார்க்க சொல்றேன், போய் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.